ஈரானோட பொருளாதாரம் கம்ப்ளீட்டா எஃபெக்ட் ஆகியிருக்கு. அப்போ இத சரி பண்ணி கொண்டு வரதுக்கே அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்ப இதுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் கொண்டு வரலாங்கிறது தான் அடுத்து பாகிஸ்தானும் டர்க்கியும் டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்ப அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். ஈரான் நியூக்ளியர் பாம் தயாரிக்க கூடாது. அப்படி அவங்க தயாரிக்காம இருந்தாங்கன்னா, அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க? இப்ப ஈரான்ல இருந்து தயாரிக்கக்கூடிய ஆயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே சர்வதேச சந்தையில விக்கப்படும். அப்ப அதுல இருந்து வர காசுல உங்களுக்கு உங்களோட கண்ட்ரிய வளர்க்கலாம், டெவலப் பண்ணலாம். அப்போ இப்ப பாத்தீங்கன்னா, ஈரான்ல இருக்கிறது பேசிக்கான நீட்ஸ் தான். சாப்பாட்டுல இருந்து, பெட்ரோல்ல இருந்து, கேஸ்ல இருந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் காமன் பீப்பிள் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த அக்ரீமெண்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட பொருளாதாரம் தான் வளர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால ஈரான் கண்டிப்பா ஒத்துப்பாங்கங்கிற நம்பிக்கை பாகிஸ்தானுக்கும், டர்க்கிக்கும் இருக்கு. இப்ப இவ்ளோ தூரம் 2 நாடுகளுக்கான டிசிஷன்ஸ் பாகிஸ்தானும், டர்க்கியும் எடுக்க போறாங்கன்னாலும், ஈரானுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, அமெரிக்கா எப்ப வேணும்னாலும் இந்த 2 கண்ட்ரிய கையில எடுத்துருவாங்க. 2 கண்ட்ரியும் பாகிஸ்தானா இருந்தாலும், டர்க்கியா இருந்தாலும் அமெரிக்காவ தான் சப்போர்ட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனாலயே அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. இப்ப இந்த 2வது அமைதி பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சா தான் இதோட ஃபர்தர் அப்டேட்ஸ் நம்மளால சொல்ல முடியும். இப்ப இன் கேஸ் இந்த பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா முடியல, இதுவும் தோல்வியா முடிஞ்சதுன்னா, உலகம் ஒரு மிகப்பெரிய வார் பாக்கும். ஏன்னா, ஏப்ரல் 21 சீஸ்ஃபயர் முடியுது. 22 அன்னைக்கு ஆபரேஷன் எபிக் ஃபியூரிங்கிற தாக்குதல அமெரிக்கா பண்ணுவாங்கங்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா, இது உலகத்துக்கு எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. அப்ப இந்த 2வது அமைதி பேச்சுவார்த்தையில தான் இந்த வாரோட முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கப்படும். அதனாலேயே உலகம் முழுசா இந்த 2வது அமைதி பேச்சுவார்த்தைய உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப இதோட ஃபர்தர் அப்டேட்ஸ் வெளிய வந்ததுக்கு அப்புறம் நான் உங்கள வந்து பார்க்கிறேன்.